கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். ஸோ உங்களோட சன்னு. அவருக்கு இன்னமும் ராகு தான் திசை நடத்துவாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுபோக இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள். இப்ப அஸ்த நட்சத்திரனாலே சந்திர மகாதசை. சந்திரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க தான் அஸ்த நட்சத்திரம். அப்ப இந்த அஸ்த நட்சத்திரம் பிறக்கும்போது சந்திர தசை நடக்கும். ரெண்டாவது செவ்வாய் தசை நடக்கும். அப்ப சந்திர தசை மினிமம் 10 வருஷம். இந்த 10 வருஷத்துல நீங்க பிறக்கிற டைமிங்கை பொறுத்து ஒரு சிலருக்கு 5 வருஷம், 7 வருஷம், 3 வருஷம், 6 வருஷம் அப்படின்னு வித்தியாசங்கள் படும். அப்ப ஃபர்ஸ்ட் எப்படியும் சந்திரன் தான் திசை நடத்தாரு. ரெண்டாவது செவ்வாய் தசை 7 வருஷம். அப்ப இந்த 10க்கு பிளஸ் 7ஐயும் சேர்த்துக்கோங்க. அப்ப 6 பிளஸ் 7, 5 பிளஸ் 7, 3 பிளஸ் 7 அப்படின்னு கணக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. அப்ப இவங்களுக்குலாம் அந்த 15, 16, 17 வயசுக்குள்ள இவங்களுக்கு சந்திர தசையும் செவ்வாய் தசையும் நடக்கும். இந்த மிட் ஏஜின்னு வரும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப ராகு மொத்தம் 18 வருஷம். அப்ப அவங்களோட 15வது வயசுல இருந்து ராகு அங்கிட்ட ஒரு 18 வருஷம் தசை ஸ்டார்ட் பண்றாரு வச்சுக்கோங்களேன். 33 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கும். 35 வயசு வரைக்கும் ஒரு சிலருக்கு ராகு தசை நடக்கும். 30 வயசு வரைக்கும் ஒரு சிலருக்கு ராகு தசை நடக்கும். இப்படி மாறி மாறி அவங்களுக்கு இருக்கும். அஸ்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாலே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான். மிட் ஏஜ்ல நமக்கு ராகு தசை நடக்கும். அப்ப ராகு தசை நடக்குதுனாலே எல்லாத்தையும் விழிப்புணர்வா இருந்துக்கிடணும். சரிங்களா? அந்த டீன் ஏஜ் முடிகிற வரைக்கும் அவங்க தைரியமா துணிச்சலா இருப்பாங்க. அந்த காலகட்டங்களில் நம்ம பேரண்ட் ஆகி நீங்க சொல்றது அதை ஏத்துக்க முடியாது. அதை வழிமொழிய முடியாது. இதனால முரண்பாடுகள் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு பிரச்சனை. அப்ப எல்லாருக்குமே இந்த மிட் ஏஜ்ல அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு தசை நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?